ஒரு நாளைக்கு 200 தடவை சூரா குல்லுவல்லாஹ் அஹத் யாராவது ஓதினால், குல்லுவல்லாஹ் அஹத் 200 டைம்ஸ் யாராவது ஓதினா 4 விஷயத்தை கொண்டு அல்லாஹ் அவரை கண்ணியப்படுத்துவார். நம்பர் 1, 300 விதமான பிரச்சனைகள் தீர்க்கப்படும். 300 types of difficulties, hardships, obstacles and calamities would be eased. 300 பிரச்சனை, 1-2 அல்ல, மௌத் வரங்காட்டின் போதும். சூரா குல்லுவல்லாஹ் அஹத் 200 times if we recite without laziness, with a good intention, with ikhlas, with tawakkul, அல்லாஹ்வே நம்பினவராக இத ஓதினால் 300 விதமான பிரச்சனைகள் தீர்க்கப்படும். நம்பர் 2, அல்லாஹ் தஆலா அவனுடைய ரஹ்மத்தை கொடுத்து கொண்டே இருப்பான், குறைக்க மாட்டான். May Almighty Allah will bestow His blessings and rahmat and everything abundantly. கொடுத்து கொண்டே இருப்பான். Keep on showering the blessings. கொடுத்து கொண்டே இருப்பான் like rain. Number 3, His provision. Provisions means rizq. Rizq is not eatables or drinking. Rizq is everything which we need in our life until our last breath. கடைசி மூச்சு வரங்காட்டி எங்களுக்கு எது இந்த உலகத்துக்கு தேவையோ அவ்வளவுமே ரிஸ்க் தான். His provisions will be increased in abundance. ரிஸ்கில் ஒரு பிரச்சனை வராது, பரக்கத்தா இருப்பாரு, ஷரப்பா இருப்பாரு, ஹலாலான ரிஸ்கோட வாழுவார். நம்பர் 4, அல்லாஹு தஆலா 50 வருஷத்துல சின்ன பாவங்களை மன்னிப்பார். His 50 years of minor sins will be forgiven. 50 வருஷத்து பாவத்தை அல்லாஹ் மன்னிக்கானண்டா ஒரு நாளைக்கு எத்தனை அவர் வாட்ஸ்அப்ல இருக்கிறோம், எத்தனை அவர் ஊர்பலாய் பேசி இருக்கிறோம். அப்ப குல்லுவல்லாஹ் சூராவை ஓதினத்துல இன்னும் ஒரு ஹதீஸை இன்றைக்கு வெல்ட நான் பார்த்தேன், ஒரு கிதாபில் இருக்குது. If anyone recites Suratul Ikhlas, Kulhuwallahu 100 times, his 50 years of his minor sins will be forgiven. 100 times.